பூமிகா நம்ம கூட இருக்கும் போதை விட அவ இப்போ நம்ம கூட இல்லாதப்பதான் அவ மேல எனக்கு பாசம் அதிகமாகுது. அவ கூடவே இருக்கணும்னு தோணுது மாமா. சரி, நான் வேலையை முடிச்சுட்டு பூமிகாவை பார்த்துட்டு வரேன். நீ மறக்காம டிஃபன் சாப்பிட, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். கடவுளே, பெத்த தாய் புள்ள கூட இருந்த ஆபத்து வருமா? பூமிகா அங்க என்ன பண்ணிட்டு இருப்பாளோ? மரியாதையா பணத்தை கொடுத்துரு. அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா. கொடுக்க போறியா இல்லையா? பணத்தை குடுறா. பணத்தை கொடு. உனக்கு எதுக்கு நான் பணத்தை கொடுக்கணும்? அதான் அப்பா வாங்கினல்ல. இப்ப உன்னை என்ன பண்ற பாருடா. என்னடா பண்ணுவேன்? எனக்கு சேர வேண்டிய பணத்தை குடுறா. காசு கொடுக்க மாட்டேன்டா. சாமிடா. என்னடா சாமி? காசு இருக்கணும்டா சாமி. காசு இருக்கணும்டா. பணத்தை குடுறா. சொல்ல முடியாதுடா. என் பணத்தை எடுத்துக்கிட்டு என்னைய அடிக்கிறியா? யாரோ எடுத்தா? உன்னை விட மாட்டேன்டா. ஏற்கனவே வாங்கிட்டேன்டா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பாக்கலாம்டா. குடுறா பணத்தை. நான் பாத்துருவேன்டா. சந்தான மாமா பூசாரி எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? உன்னை விட மாட்டேன்டா. என்ன பண்றேன்னு பாரு. மாமா, உனக்கு எனக்கு பாத்துருவேன்டா. செத்தடா நீ இன்னைக்கு. விதிச்சு சாவடிக்கிறடா. சந்தான மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எழுந்திருங்க மாமா, என்ன பண்றீங்க? எழுந்திருங்க. ஆடுகிட்டடா. எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அட போவாடி. சந்தான மாமா எழுந்திருங்க. விடுங்க விடுங்க அவரை. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. எழுந்திருங்க மேல. ஹாசதி. மாமா என்ன பண்றீங்க? ஐயோ மாமா, நில்லுடா. சீ, அவசரத்துல அவசரப்பட்டு வந்துட்டேனே. எதுக்கு பூசாரி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? அது வந்துமா, அந்த அம்மா எனக்கு பணம் கொடுத்து விட்டாங்க. அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்காம எல்லா பணத்தையும் இவன் ஆட்டிய போட பாக்குறாமா. ஐயோ, தெரியாதனமா உளறிட்டனே. இப்ப என்ன செய்யறது? எந்த அம்மா எந்த பணம்? அது மட்டும் இல்லாம நீங்க கோயில் பூசாரி, இப்படி ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அது வந்து ஒண்ணு இல்லமா, நான் உன்னை சும்மா விட மாட்டேமா. பூசாரி மரியாதையா சொல்லு, எந்த அம்மா காசு கொடுத்தாங்க? எதுக்காக கொடுத்தாங்க? சொல்ல போறியா இல்லையா? இப்போ இல்லமா, அது வந்து சொல்ல போறியா இல்லையா? இல்லம்மா, எனக்கு எதுவும் தெரியாதுங்கம்மா. என்ன விட்டுருங்கம்மா. இப்ப நீ உண்மைய சொல்லல, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. சொல்லு. சொல்றியா இல்லையா? இப்போ சொல்லிடுறமா, உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறமா. இதாமா நடந்தது. உன்ன மாதிரி போலி ஆசாமிங்களாலதான் சாமி மேல இருக்கிற மரியாதையே போயிடுது. போயா.
உன்னதான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, போடி. கண்மணி, ஒழுங்கு மரியாதையா ஒதுங்கி போயிடு. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. வழிய விடு, வழிய விடுன்னு சொல்றல. முடியாதுடி. கண்மணி, என்னாச்சு? எழுந்துரு. கண்மணி, என்ன? அத்தை பாருங்க அத்தை, இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதையும் மீறி வரான்னு தடுக்க போனா என்னைய புடிச்சு தள்ளி விடுறா அத்தை. ஏ ராசாத்தி, உனக்கு என்ன பைத்தியமா? அதான் பூமிகாவை நீ பார்க்க கூடாதுன்னு, பார்த்தா அவளுக்கு நல்லது இல்லன்னு சாமி வந்து சொல்லுச்சுல. அப்புறம் எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? போ வெளிய. எந்த சாமியும் கெட்டு போன்னு வரம் கொடுக்காது. அப்படி கொடுத்தா அது சாமியே இல்ல. பெத்த தாய் பார்த்தா புள்ளைக்கு ஆபத்துங்கிறத நம்ப சொல்றீங்களா? மரியாதையா என் பொண்ணை என் கூட அனுப்பிடுங்க. என்னடி வாய் ரொம்ப நீளுது? மரியாதை அது இதுன்னு பேசுற? பார்த்து பேசு. உங்களுக்கு எல்லாம் மரியாதை ஒரு கேடா? நீங்க பண்ண காரியத்துக்கு நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதே உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை தான். வேற யாராவது இருந்திருந்தா நடக்கிறதே வேற. ஏய், என்னடி நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல வெளியில போடி. முடியாது. முதல்ல என் புள்ளைய கொடுங்க, நான் போறேன். ஹே, பைத்தியமாடி நீ? திரும்ப திரும்ப வந்து அதே சொல்லிட்டு இருக்க. அதான் சாமியே வந்து சொல்லிடுச்சுல. வாய மூடு கண்மணி. அது சாமி இல்ல, நீங்க ஏற்பாடு பண்ண ஆசாமின்னு எனக்கு தெரியும். ஆத்தி, குண்டச்சி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காளா? அத்தை, உங்களுக்கு என்ன பாவம் செஞ்ச? எதுக்காக என்னையும் என் பொண்ணையும் பிரிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறீங்க? நீங்களும் ஒரு தாய் தானே. பெத்த தாய் கிட்ட இருந்து புள்ளைய பிரிக்கிறது எந்த ஒரு நியாயம் அத்தை? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். பூமிகாவுக்கு உடம்பு சரியில்லாம போன நாள்ல இருந்து என்ன கிட்ட வர விடாம ஒதுக்கி ஓரம் கட்டி என் புள்ளைய என்கிட்ட வர விடாதபடி பண்ணிட்டீங்க. அத்தை, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனி ஒரு நிமிஷம் கூட என் பொண்ணை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன். எனக்கு இந்த ஊரு வேண்டாம், சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். என் பொண்ணை கொடுங்க, அது போதும். எங்க என் பூமிகா? பூமிமா, அம்மா வந்திருக்கேன்டா. என்கிட்ட வாடா. வா. ஹே,
சொல்லிக்கிட்டே இருக்கேன். பூமிகா பூமிகான்னு அவகிட்ட போற. உன்கிட்ட எல்லாம் அவ பேசவும் மாட்டா, உன்கிட்ட வரவும் மாட்டா. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ போடி. என் பொண்ணை பாத்துக்க நீ யாரடி? எனக்கு என் பொண்ணை பாத்துக்க தெரியும். இன்னொரு தடவை குறுக்க வந்த சாகடிச்சிருவேன். ஏய் நில்லடி. என்னது உன் பொண்ணா? யார் சொன்னா இவ உன் பொண்ணுன்னு? பூமிகா ஒன்னும் உன் பொண்ணு இல்ல. அவ ஏன் பேத்தி, இந்த வீட்டோட மூத்த வாரிசு. கண்மணிக்கும் குமரனுக்கும் பிறந்தவ. அவ ஒன்னும் உன் பொண்ணு கிடையாது. என்ன நாடகம் ஆடுறீங்க? பூமிகா ஏன் பொண்ணு. பெத்தவ எனக்கு தெரியாதா? பெத்தவளா? யாரு நீயா? இல்லடி, கண்மணிதான் பூமிகாவை பெத்தவ. உன் பொண்ணு யாருன்னு தெரியுமா? ஸ்வேதா தான் உன் பொண்ணு. அவளதான் நீ 10 மாசம் சுமந்து பெத்த. போதுமா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நீங்க சதி பண்றீங்க. நான் நம்ப மாட்டேன். நீ நம்பு, நம்பாம போ. ஆனா உண்மை அதுதான். பூமிகா ஏன் பொண்ணுதான். இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்க. நான் நம்ப மாட்டேன். பூமிகா ஏன் பொண்ணுதான். ஏய், பைத்திய மாதிரி உளராத. பூமிகாவுக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ போன் மேரவுக்கு செல்ஸ் கேட்டாங்கல்ல, யாரோடது மேட்ச் ஆச்சு? பொண்ணோடதா? இல்ல இல்ல, கண்மணிது தானே மேட்ச் ஆச்சு. அதுலயே தெரியல உனக்கு? மரகதம்,
என்ன உளறிக்கிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? ஆமாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. பூமிகா தான் ஏன் பொண்ணா? என்னமா சொல்றீங்க? ஆமா, அதுதான் உண்மை. நான் தான் குழந்தைய தூக்கி மாத்தி வச்சேன். பைத்தியமடி உனக்கு. எதுக்கு எப்படி ஒரு காரியம் பண்ண? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? பெத்த தாயையும் சேயையும் பிரிச்சிருக்க. சொல்லுடி, எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? சும்மா கத்தாதீங்க. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் பண்ண. கண்மணிக்கு பிறந்த குழந்தைக்கு மூச்சு பேச்சே இல்ல, உயிர் போன மாதிரி தான் இருந்துச்சு. டாக்டர் கூட இறந்து போச்சுன்னு தான் சொன்னாங்க. அதான் கண்மணிக்கு பிறந்த பூமிகாவை ராசாத்தி கிட்ட போட்டுட்டு ராசாத்திக்கு பிறந்த ஸ்வேதாவை கண்மணி கிட்ட வச்சுட்டேன். ஆனா 5 நிமிஷத்துல இறந்து போனதா நினைச்ச பூமிகாவுக்கு உயிர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியல. அதாவது உனக்கு பேத்தி இருக்கணும், என் தம்பிக்கு பேத்தி இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, அப்படித்தானே? என்ன சுயநல பிடிச்சபடி? சும்மா வாயை மூடிக்கிட்டு இருங்க. நான் எது செஞ்சாலும் நம்ம குடும்ப நன்மைக்காக தான் செய்வேன். போதுமா? இங்க பாருடி, இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல. இனி ஒழுங்கா உன் பொண்ணு ஸ்வேதாவை கூட்டிட்டு போ. பூமிகா ஏன் பேத்தி, கண்மணியோட பொண்ணு. அவளை பாக்குறதுக்கு இனிமே இங்கெல்லாம் வராது. அத்தை, நீங்க 1000 சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது. பூமிகா ஏன் பொண்ணுதான். என் சூட்ல பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு. அவளை பார்த்து பார்த்து வளர்த்தவன் நான் தான். நான் தான் இவ அம்மா. நான் இவளை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். நீ என்னடி விட்டு கொடுக்கறது? அவ ஏன் பொண்ணு. அவ உடம்புல ஓடுறது ஏன் ரத்தம். அது ஒண்ணு போதும்டி. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அவ ஏன் பொண்ணுதான், அவளை வளர்க்கிற உரிமை எனக்கு தான் இருக்குன்னு தீர்ப்பு வரும். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா அடிச்சு துரத்த வேண்டியது இருக்கும். ஏய், இத சொல்றதுக்கு நீ யாரடி? பூமிகாவை நான் தான் வளர்த்தேன். அவ என் தங்கம், என் செல்லம். என் பூமிகா சொல்லுவா, பூமிமா, நான் உன் அம்மா தாம்மா. வாடா தங்கம், அம்மா கிட்ட வாடா. அம்மா கிட்ட வா பூமிகா.